கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். என்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம். மலைகள் நம்ம பார்க்குற மலைகள், அல்லையில எத்தனையோ மலைகள் இருக்குது, அது விலகி கூட போயிடலாம். பர்வதங்கள், பெரிய பர்வதங்கள், அல்லேலூயா, தொடர் மலை பாடி இருக்கு, அல்லேலூயா, அது கூட நிலை பெயர்ந்து போகலாம். ஆனால் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று என் மேல் உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாக ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் மேல், யாருக்குன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் இந்த வார்த்தைகளுக்கு பாக்கியவதியாய் இருப்பாள் என்று எரேமியாவை கொண்டு உறுதிப்படுத்துகிறார். எஸ்ஐயா சொல்கிறாரு, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனால் என் கிருபை மட்டும் உன்னை விட்டு விலகாது, என் சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாரு. எரேமியா சொல்கிறாரு, அது யாருக்குன்னா கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனை இந்த வாக்கு தத்தத்துக்கு பாக்கியவதியாக வைப்பாராம். அப்படி பாக்கியவதியாய் காணப்பட்ட மனிதர்களை நாம் சற்று கவனித்து வருவோமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய வாசிங்க. 17ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும்போது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதுக்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசேவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தம்மிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அப்பக்கத்தில் ஒரு மலையிலும் இஸ்ரவேல் இப்பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேல் பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். நம்முடைய ஒரு முழம் பார்த்தீங்கன்னா அடிக்கணக்கில் 1.5 அடி வரும். அன்னைக்கு இருந்தவங்களுடைய உயரத்தை நீங்கள் கணக்கு பார்த்துக்குங்க. குறைஞ்சபட்சம் 7 அடி இருந்திருப்பாங்க. அப்போது அவங்களுடைய கையும் 2 அடி இருந்திருக்கும். அப்படின்னா 7 இன்ட்டு அரை 10.5 11 அடி உயரத்துக்கு மேலே இருந்திருக்கிறான் அந்த மனுஷன். அல்லேலூயா, இல்லையா? அப்போ 7 14 அடி 15 அடிக்கு மேலே இருந்திருக்காங்க. அப்போது தாவீது அங்கே எதுக்கு வராரு? பால் கட்டி பயிர் கொடுத்து விசாரிக்க வருகிறார். கோலியத் 40 நாள் நின்று இஸ்ரவேலரை மிரட்டி கொண்டிருக்கிறார். யாராவது ஒருத்தரை தெரிந்து கொள்ளுங்கள், என்னோடு போரிட வாருங்கள் என்று 40 நாள் விசாரிக்க வந்த தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான். அல்லேலூயா, அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனுக்கு கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரர் வந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தேன், இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான்.
என்ன பண்ணா? இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான். ராஜா யாரு? சவுல். வரல. விசாரிக்க வந்த தாவீது கேட்ட வார்த்தை, அல்லேலூயா, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தாவீதுடைய கண்ணுக்கு அந்த கோலியாத் எப்படி தெரிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாயை போல தெரிகிறான். நாயை போல தெரிகிறான். அவன் கேட்குறான், நீ கல்லோடு தடியோடு வருவதற்கு நான் நாயா? உன் கண்ணுக்கு, என் கண்ணுக்கு நீ நாய் தான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, நீ சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நிந்தித்தாய். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் சபிப்பான், கோலியாத் சபிப்பான். அல்லேலூயா. பெலிஸ்தன் காலையில் மாலை வந்து நிற்பான். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரன் சவுலும் அவருடைய இஸ்ரவேல் எல்லாரும் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலை இந்த ஆடுகளை காவலாளி வசமை விட்டு அவன் விசாரிக்க வருகிறான். அல்லேலூயா. விசாரிக்க வரும் பொழுது தன்னை நிற்கிற பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்டு நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. 26வது வசனம், 17:26, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அல்லேலூயா. அப்ப சவுல் சொல்றாப்புல, இவன் தாவீது சொல்றாப்புல, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். தாவீதோட சகோதரர் உயரமும் அகலமா இருந்தாங்க என்று நம்ம வாசிக்கிறோம். தாவீது வீட்டுக்கு சாமுவேல் வரும்பொழுது, அல்லேலூயா, தாவீது அற்பமாக எண்ணப்பட்டவன். ஆனால் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. அந்த தேவ வைராக்கியம் இருந்தது. அந்த தேவ வைராக்கியமானது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தனை பார்த்து கோபம் வருகிறது. நம்ம வாஸ்தமே, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், அப்படி கிருபை அபிஷேகம், அல்லேலூயா, என்னை விட்டு அப்படி கிருபை என்னை விட்டு எப்படி விலகாமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த அபிஷேகம் இருக்கும் வரைக்கும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இருக்கும் வரைக்கும் தாவீது மேல அந்த அபிஷேகம் இருந்ததுனால அந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த கோலியாத்தை ஒரே ஒரு கல்லினால் வீழ்த்தினான். ராஜா உள்ள உட்கார்ந்து வரல, படைகளால் முடியல. ஆனால் இவன் கேட்குறான், நீ கல்லோடு தடியோடு இருக்கிற நாயா? என் கண்ணுக்கு நீ நாய் தான். ஏன்னு சொன்னால், உனக்குள்ள விருத்த சேதனம் இல்லை. அல்லேலூயா. அந்த பரிசுத்தமானது உடன்படிக்கை இல்லை. அல்லேலூயா. நீ வேறு பிரிக்கப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. நீ அசுத்தத்துக்குள் கிடக்கிறவன். நீங்கள் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கும் எனக்குள்ளும் இருக்க அந்த அபிஷேகம், அல்லேலூயா, நமக்கு முன்பாக கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது கோலியாத்தை போல இருக்கிற பிரச்சனைகளை வீழ்த்த வளது என்பதை நீங்கள் நான் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, வார்த்தை கேட்டுக்கொண்டு சகோதர சகோதரி, அல்லேலூயா. இதே போலதான் யாத்திரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஜனங்களெல்லாம் முறுமுறுப்பின் சத்தத்தை கேட்டாங்க. தாவீது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாப்புல. மன்னிக்கணும், மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாப்புல. மோசே கர்த்தர்ட்ட கேட்குறாப்புல, இந்த ஜனங்க இப்படி முறுமுறுக்கிறாங்க, வழியில் வரும் பொழுது எவ்வளோ அற்புதங்களை பார்த்தார்கள் இந்த ஜனங்கள். அல்லேலூயா. இங்கே வந்து நின்ன உடனே முறுமுறுக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுலாம் அந்த கடலின் இரைச்சலும், இந்த பார்வனுடைய படையின் இரைச்சலும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அவங்க காதுகள் தயாரா இல்லை. மோசே கர்த்தர்கிட்ட கேட்குறாப்புல, உன் கையில் இருக்கிறது என்ன? நீட்டு உனக்கு இரவெல்லாம் கீழ்காற்று, எனக்கு கிருபையின் காற்று வந்து செங்கடலை இரண்டாய் பிரித்தது. அவருடைய கிருபை விலகாது. மோசே மேல் அவர் வைத்த அந்த கிருபை விலகலை. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, அவர் கிருபை உங்களை என்னை விட்டு விலகலைங்க, விலகாதுங்க. எப்பன்னு சொன்னால், இந்த வைராக்கியத்தில் அந்த நம்பிக்கை நீங்கள் இருந்தீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தரையே நம்பிக்கை கொண்டு இருந்தீங்கன்னா, கிருபை விலகவே விலகாது. அல்லேலூயா. நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய எரிகோக்கள் விழும்.
செங்கடல் வழிவிடும், யோர்தான் வழிவிடும், கோலியாத் வீழ்வான். ஒன்று, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், அவர் கிருபை என்னை விட்டு விலகாது, உங்களை விட்டு விலகாது இருப்பதாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நம்பிக்கை உங்களுக்கு விதைக்கிறேன். இந்த நீங்களும் மற்றவர்கள் விதைகள், உங்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதம் பெருகுவதாக இயேசு நாமத்தில். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.